சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி குரு பெயர்ச்சி பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராப வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை, அதாவது 1/6/2026, அதாவது பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி இரவு 1:50க்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாகவும் வருவார். அப்போ அந்த உச்ச குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கிறது. இதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, யோகங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா நவகிரகத்தில் சுப கிரகம் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு மட்டும்தான். நவகிரகத்தில் முழு பாவி சனி அப்படின்னா முழு சுபர் குரு பகவான் தான். ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய தனம், பொருளாதாரத்தில் ஒருவர் எப்படி இருப்பார், எவ்வளோ உயரத்தில் இருப்பார், எல்லாம் குரு வச்சு தான் ஜாதகத்தில் சொல்லணும். ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா புத்திரகாரகன், குழந்தை எத்தனை, குழந்தையோட நிலை என்ன, இதுவும் குரு பகவான் தான் சொல்லணும். அதை குருவை வச்சு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் புகழ், அந்தஸ்து, கௌரவமாக வாழ்வாரா, இது எல்லாமே குருவை வச்சு தான் சொல்ல முடியும். வழிகாட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டி, எந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டி ஒருவருக்கு நல்லா அமையணும் அப்படின்னா அதுக்கும் ஜாதகத்தில் குரு பலமாக நல்லபடியாக, அதாவது லக்கணத்துக்கு யோகம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் தான் அவருக்கு கல்வியில் சிறப்பு பெறுவதற்கும் வெளிநாடுகளில் சென்று நிறைய சம்பாதிப்பதற்கும் இந்த குரு பகவானுடைய அருள் தேவை. அரசு உத்தியோகம் ஒருவருக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் குருவனுடைய அருள் தேவை. இப்போ இந்த குரு பகவான் தான் குரு பலம், வியாழ நோக்கம், ராஜ பார்வை, சுபகாரியங்கள், எந்த ஒரு சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடப்பதற்கு குரு பலம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நம்ம ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் வரும் பொழுது அவருக்கு குருபலம் இருப்பதாக சொல்லி அந்த நேரத்தில் அவர் எந்த ஒரு காரியம், தொழில் தொடங்குறதோ, அதே போல் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதோ, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணம், இந்த மாதிரியான அனைத்து சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய காலமாக சொல்லப்படுகிறது. புலிப்பாணி அப்படி தான் சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதி. 9ஆம் இடம்ங்கிறது பக்தி, 12ஆம் இடங்கிறது முக்தி. ஒருவர் பக்தியால் முக்தியை அடையக்கூடிய வழியை சொல்லுபவர் இந்த குரு பகவான் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் உடையவர். 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக ஒரு வருஷமா சஞ்சரிச்சார். ஜென்மத்தில் குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை போன்றது. அதாவது பார்த்தீங்கன்னா விடிஞ்சா ராமருக்கு பட்டாபிஷேகம், நாளே அவருங்களை காட்டில் துரத்தி விட்டுருவாங்க. கை கெட்டினது வாய் கெட்டாது, தேவையில்லாத மன அழுத்தம், இந்த ஒரு வருஷமாக தேவையில்லாத மன அழுத்தம், பணப்பிரச்சனைகள், அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிர்ஷ்டமும் இல்லாத துரதிர்ஷ்டம் மட்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது இந்த கடந்த ஓராண்டு காலமாக. அதுவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி காலம் தொட்டுவே இன்னமும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடையவில்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தனகாரகன் குரு, தனஸ்தானம் 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உச்சமாக வருகிறார். வேற எந்த ராசிக்கும் தனாதிபதி குரு தனஸ்தானத்தில் உச்சமாக ஆக மாட்டார், மிதுன ராசிக்கு மட்டும்தான் ஆகுவார். அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான தன்னிறைவு ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக வந்து சேரக்கூடிய பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள், வீடு கட்டுறது, காது குத்துறது, திருமணம், குழந்தை பேரு, வீட்டில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, திருமணம் மூலமாகவோ அல்லது குழந்தை பேர் மூலமாகவோ உறுப்பினர்கள் சேர்க்கை, அனைத்து விதமான சுபகாரியங்களும் வீட்டிலே நடக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு, கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான நற்பலன்களையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கிறது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் 7ஆம் இடத்து அதிபதி, திருமண முயற்சி கைகூடும், கூட்டு தொழிலில் அமோக லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், புதிய நண்பர்கள்லாம் அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், பதவி, பொறுப்பு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக குரு பகவான் எங்கே இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல உள்ள கெடுபலன்கள் குறையும், தீய பலன்கள் மறையும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு 5வது பார்வையாக. பொதுவாக 6ஆம் இடம் என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், சிறை, ஜெயிலில் போகிறது, இது எல்லாமே 6ஆம் இடம். இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நன்மைகள் அதிக அளவு ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும், கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, நோயிலிருந்து நிவர்த்தியாகி ஆரோக்கியம் பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள், எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இந்த குரு பயிற்சியால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் பொதுவாக ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், நஷ்ட ஸ்தானம், அவமான ஸ்தானம், விபத்து ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொதுவாக 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மையும் சொல்லும், எதிர்பாராத திடீர் நஷ்டத்தையும் சொல்லும், ரெண்டையும் சொல்லும். அப்போ குரு பார்த்தீங்கன்னா 7வது பார்வையை பார்க்குறாரு. பொதுவாக குருவுக்கு 7வது பார்வை தான் முழு பார்வை, ஃபுல் பவர். அப்போ 8ஆம் இடத்தை முழு பார்வையாக பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்னா 2ஆம் இடத்துல ஏற்கனவே இருக்கார் அப்படிங்கிறதுனால ரேஸ், லாட்ரி, கேம்லிங், இந்த மாதிரியான குறுக்கு வழி பெரிய ஒரு தொகை ஒரே அடியாக வந்து சேரக்கூடிய, அல்லது இன்சூரன்ஸிலிருந்து பெரிய ஒரு தொகை உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார் 9வது பார்வையாக. பொதுவாக 10ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி தொழில் காரகன், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதை குரு பார்க்குறார். அதாவது இந்த 8ஆம் இடத்து அதிபதியான சனி 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்து அதிபதியான சனியவும் குரு பார்க்குறார். அதனால நன்மைகள் அதிக அளவு இருக்கிறது. தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கும் பொழுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பதவி, பொறுப்பு, ஏதாவது நீங்கள் இருக்கிற இடத்தை அனுசரித்து உங்களுக்கு பதவி, பொறுப்பு, அரசியல் வெற்றி, அதே மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. பொதுவாக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. அஷ்டமச்சனி காலங்கள்லேருந்து ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு நல்ல யோகமான காலமாக, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக, அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய காலமாக, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.